மதுரை என்றாலே மக்களுக்கு முதலில் நினைவிற்கு வருவது மீனாட்சி அம்மன் கோவில். ஆனால் அந்த ஆன்மீக நகரத்தில் அமைதியாக இருந்தாலும் ஆழ்ந்த பக்தி அதிர்வை தரும் ஒரு தலம் உள்ளது. பாகவத் கோவில். பாகவத் என்ற அர்த்தம். பாகவத் என்பது பகவான் சம்பந்தமானது. அதாவது இங்கு விஷ்ணு சம்பந்தமான பக்தி மரபு ஆழமாக இருக்கிறது. இந்த தலத்தில் பக்தர்கள் விஷ்ணு, கிருஷ்ணர், நாராயணர் என்ற பரமாத்ம வடிவை பக்தியுடன் வழிபடுகின்றனர். ஓம். தலத்தின் ஆன்மீக தன்மை. இந்த கோவில் பெரிய அரசமரபு கட்டிடமல்ல, ஆனால் பக்தி மரபில் வேரூன்றிய தலம். பாகவத பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், கிருஷ்ண ஜெயந்தி விழாக்கள் இங்கு முக்கியமாக நடைபெறும். அந்த நாட்களில் கோவில் வளாகம் பக்தி இசையால் முழங்கும். மகிமை அனுபவங்கள். பலர் பகிரும் அனுபவம். நான் மன அழுத்தத்தில் இருந்தேன். இங்கு அமர்ந்து பாகவதம் கேட்டபோது மனம் மெதுவாக அமைதியானது. நேரம் தெரியாமல் 1 மணி நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். இது அதிசயமா? இல்லை. பக்தி கவனம் மனதை நிலைநிறுத்தும். அதை மக்கள் தெய்வ மகிமை என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த தலம் வித்தியாசம்? மதுரையில் சக்தி வழிபாடு பிரபலமானது. ஆனால் இந்த பாகவத் கோவில் ஒரு மெல்லிய சாந்தமான சக்தி. இந்த தலத்தில் சில நாட்களில் முழு பாகவதம் பாராயணம் நடைபெறும். காலை ஆரம்பித்து மாலை வரை. வயதானவர்கள் அமைதியாக அமர்ந்து கேட்பார்கள். இளம் தலைமுறையினர் ஆரம்பத்தில் சலிப்பார்கள். ஆனால் மெதுவாக அந்த கதையோட்டம் அவர்களை இழுத்து செல்லும். ஏன் தெரியுமா? பாகவதம் கதைகள் சொல்லாது, மனநிலையை மாற்றும். கிருஷ்ணன் வெறும் தெய்வமல்ல, அவர் ஒரு மனதள ஆலோசகர் போல. சரணாகதி தலம். இங்கு வரும் பெரும்பாலானோர் ஒரு விஷயத்திற்காகவே வருகிறார்கள். எனக்கு வழி தெரியவில்லை. இங்கே பெரிய யாகங்கள், உக்ர பூஜைகள் இல்லை. ஆனால் ஒரு சக்தி இருக்கிறது. சரணாகதி. கைகளை உயர்த்தி நான் தனியாக முடியவில்லை என்று ஒப்புக்கொள்வது. அந்த ஒப்புதல் மனதில் ஒரு உடைவை உருவாக்கும். அந்த உடைவு வழியாக அமைதி உள்ளே வரும். பக்தி இசையின் தாக்கம். சில நாட்களில் பஜனை, நாம சங்கீர்த்தனம் நடைபெறும். கோவிந்தா, கிருஷ்ணா என்று கூட்டமாக ஜபிக்கும்போது அது ஒரு சத்தமாக மட்டும் இருக்காது. இதய துடிப்புடன் ஒத்திசைவாகும். மன அழுத்தம் குறையும். அதைத்தான் மக்கள் தெய்வ அனுபவம் என்று சொல்கிறார்கள். ஏன் மக்கள் அழுகிறார்கள்? இங்கு ஒரு விசித்திரம் உண்டு. சிலர் அமைதியாக அமர்ந்து திடீரென்று அழ ஆரம்பிப்பார்கள். அது துக்கமில்லை. உள்ளே அடக்கி வைத்திருந்த பயம், குற்ற உணர்வு, தனிமை, அவை வெளியேறும் தருணம். அந்த வெளிப்பாடு பக்தியின் மூலம் வருகிறது. அதுதான் இந்த தலத்தின் ஆழமான மகிமை. தீப ஒளியின் உண்மை. மாலை நேர தீப ஆராதனையில் பகவான் முன் ஒளி சுற்றும்போது 1 நிமிடம் அனைவரும் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதி, அதுதான் முக்கியம். அந்த 1 நிமிடம் உலக பிரச்சனைகள் மறைந்து மனம் ஒரே புள்ளியில் நிலைநிறுத்தப்படும். அது தியான நிலை. நேர்மையான உண்மை. இங்கே வந்து வேண்டி வைத்து வீட்டிற்கு சென்று அதே பழக்கத்தை தொடர்ந்தால் எதுவும் மாறாது. பகவான் மந்திரமல்ல, மாற்றம் உன்னிடம்தான். இந்த தலம் உனக்கு வலிமை தரும். ஆனால் நடந்து செல்ல வேண்டியது நீதான். இறுதி பகுதி. மதுரை பாகவத் கோவில் ஒரு பிரம்மாண்ட கட்டிடமல்ல. ஆனால் மன அமைதி தேடும் ஒருவருக்கு இது ஒரு ஆன்மீக சுத்திகரிப்பு இடம். அங்கே சென்று ஒரு கேள்வி மட்டும் கேளுங்கள். நான் என்னை முழுமையாக ஒப்படைக்க தயாரா? அந்த கேள்விக்கு பதில் உள்ளே எழுந்தால் அதுவே இந்த தலத்தின் உண்மையான தெய்வ மகிமை. இங்கு கோபமில்லை, உக்ரமில்லை. அமைதி, பக்தி, சரண். பாகவத கதை மரபு. இங்கு பாகவத புராணக் கதைகள் முறைப்படி சொல்லப்படும். கிருஷ்ணரின் லீலைகள், பக்த பிரகலாதன் கதை, திரௌபதியின் சரணாகதி. இந்த கதைகள் வெறும் புராணமல்ல, கஷ்டத்தில் கடவுளை நம்பு என்ற உள்மன செய்தி. எந்த சிந்தனை? மதுரை பாகவத் கோவில் ஒரு பிரம்மாண்ட தலமல்ல. ஆனால் மன அமைதி தேடும் ஒருவருக்கு இது ஒரு ஆன்மீக ஓய்வு இடம். அங்கே சென்று ஒரு 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து பாருங்கள். எந்த வேண்டுதலும் இல்லாமல். உள்ளே ஓடும் எண்ணங்கள் மெதுவாக குறையத் தொடங்கினால் அதுவே அந்த தலத்தின் உண்மையான மகிமை. இந்த தலத்தில் ஒரு விஷயம் நிச்சயம்.
நீங்கள் உள்ளே சென்றவுடன் உங்கள் மனவேகம் மெதுவாகும். வெளியில் மதுரை நகரத்தின் சத்தம், ஆனால் உள்ளே மெதுவான ஜபம். அந்த மாற்றம் உடனே தெரியாது. ஆனால் 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்தால் உங்கள் சுவாசம் கூட மாறும். அதைத்தான் மக்கள் பகவத் சக்தி என்று அழைக்கிறார்கள். கிருஷ்ணலீலையின் தாக்கம். பாகவதம் பேசும் முக்கிய விஷயம் ஒன்று: கஷ்டம் வந்தால் ஓடாதே, நம்பிக்கை இழக்காதே. கிருஷ்ணன் போர்க்களத்திலிருந்தும் அமைதி, அரசியலிலிருந்தும் தெளிவு, நட்பிலிருந்தும் நேர்மை. இந்த கதைகள் வெறும் புராண வரலாறல்ல, ஒரு வாழ்க்கை மாதிரி. இங்கு அமர்ந்து அவை கேட்கும்போது மனிதன் தனது வாழ்க்கையை ஒப்பிட ஆரம்பிப்பான். அதுதான் மாற்றத்தின் தொடக்கம். கிண்ணி வேண்டாத வேண்டுதல். பலர் இங்கு வந்து பணம், வேலை, உடல் நலம் கேட்பார்கள். ஆனால் சிலர் மட்டும் வேறொரு விஷயம் கேட்பார்கள். எனக்கு தெளிவு வேண்டும். அது பெரிய வேண்டுதல். ஏனெனில் தெளிவு வந்தால் மீதியெல்லாம் சரியாக செல்லும். இந்த தலம் அந்த தெளிவை தரும் சூழல் உருவாக்குகிறது. திருவிழா நேர அதிர்வு. கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களில் கோவில் மாறிவிடும். சாதாரண அமைதி பக்தி ஆற்றலாக மாறும். குழந்தைகள் கிருஷ்ண வேஷம், பஜனை குழுக்கள், நாம சங்கீர்த்தனம். அந்த நாளில் மக்கள் முகத்தில் இருக்கும் புன்னகை பெரிய அதிசயம். ஏன்? அவர்கள் பிரச்சனையை மறக்கிறார்கள். ஒரு நாள் முழுவதும் பக்தியில் மூழ்குகிறார்கள். உண்மையான மகிமை. நேராக சொல்கிறேன், இந்த கோவிலில் கண்முன்னே அதிசயம் நடப்பதில்லை. வானத்தில் ஒளி தோன்றாது, சிலைகள் பேசாது. ஆனால் ஒரு விஷயம் நடக்கும். மன அழுத்தம் மெதுவாக குறையும். உள்ளே இருந்த குழப்பம் தெளிவாகும். அதிர்ச்சியிலிருந்த மனம் நிலை பெறும். அது வெளியில் தெரியாது, ஆனால் உள்ளே நடக்கும். அதுவே உண்மையான தெய்வ மகிமை. இறுதி வரிகள். மதுரை பாகவத் கோவில் ஒரு பிரம்மாண்ட தலம் அல்ல. ஆனால் மன அமைதி தேடும் ஒருவருக்கு இது ஒரு மறைந்த பொக்கிஷம். அங்கே சென்று ஒரு நிமிடம் அமைதியாக நின்று பாருங்கள். உள்ளே இருந்து ஒரு குரல் வரும்: அவசரப்படாதே, அமைதியாக நட. அந்த குரல் சிலையிலிருந்து வராது, உங்கள் உள்ளத்திலிருந்து வரும். அதை கேட்க செய்யும் இடம்தான் இந்த தலம். ஒரு மனிதன் அனைத்து வழிகளும் மூடப்பட்டுவிட்டது என்று நினைக்கும் தருணம் உண்டு. வேலை சரியில்லை, குடும்பத்தில் புரிதல் இல்லை, உள்ளே பயம். அந்த நிலைமையில் அவன் இங்கே வருகிறான். முதலில் சுற்றி பார்ப்பான், பிறகு அமைதியாக அமர்வான். மனதிலிருந்த சத்தம் மெதுவாக குறையும். அவன் தன்னையே கேட்க ஆரம்பிப்பான்: நான் ஏன் இவ்வளவு ஓடுகிறேன்? என்ன தேடுகிறேன்? இந்த கேள்வி எழுந்தால் அதுவே திருப்புமுனை. பாகவத உண்மை. பாகவதம் சொல்லும் மைய கருத்து ஒன்று: பயம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை கொண்டு வா, அகந்தை இருக்கும் இடத்தில் சரண் கொண்டு வா. அதுவே கிருஷ்ண வழி. இந்த தலத்தில் அந்த வழி மெதுவாக மனதில் பதியும். ஒரு மாற்றத்தின் தருணம். ஒரு முதியவர் இங்கே வந்து ஒவ்வொரு மாலையும் 30 நிமிடம் அமர்ந்திருப்பாராம். யாரிடமும் பேச மாட்டார். ஒரு நாள் அவரிடம் ஒருவர் கேட்டார்: என்ன வேண்டிக் கொள்கிறீர்கள்? அவர் சொன்னார்: வேண்டுவது ஒன்றுமில்லை, கோபம் குறையட்டும் என்றுதான் வருகிறேன். அது பெரிய பதில். அவருக்கு பணம் கிடைக்கவில்லை, அதிசயம் நடக்கவில்லை. ஆனால் அவருடைய முகத்தில் அமைதி வந்தது. அதுதான் மகிமை. தீப ஆராதனையின் உச்சம். மாலை நேரத்தில் தீபம் சுற்றும்போது அனைவரும் கைகளை கூப்பி நிற்பார்கள். அந்த சில வினாடிகளில் எல்லாரும் ஒரே மனநிலையில் இருப்பார்கள். பிரச்சனை வேறுபாடு இல்லை, பணம் வேறுபாடு இல்லை, அகங்காரம் இல்லை. அந்த ஒற்றுமை, அதுதான் பகவத் சக்தி. நேர்மையான முடிவு. நேராக சொல்கிறேன், இந்த தலம் உங்கள் வாழ்க்கையை மாயமாக மாற்றாது. ஆனால் உங்களை மாற்ற தள்ளும். உங்கள் முடிவுகளை தெளிவாக்கும். உங்கள் கோபத்தை குறைக்கும். உங்கள் பயத்தை எதிர்கொள்ள வைக்கும். அதுவே பெரிய அதிசயம். இறுதி கிளைமேக்ஸ். மதுரை பாகவத் கோவில் ஒரு சின்ன கோவில், ஆனால் மனதில் பெரிய கதவை திறக்கும் இடம். நீங்கள் அங்கே சென்று ஒரு முறை எந்த வேண்டுதலும் இல்லாமல் அமைதியாக நின்று பாருங்கள். உள்ளே இருந்து ஒரு குரல் வரும்: அவசரப்படாதே, அமைதியாக நட. அந்த குரல் சிலையிலிருந்து வராது, உங்கள் உள்ளத்திலிருந்து வரும். அதை கேட்க செய்யும் இடம்தான் இந்த தலம்.